ஏஐ செல்லக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம்? நெவத்லஸோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போகலாம். 8th எபிசோட எண்டிங்கில் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயின் ஜெயோன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஜெயோன் பின்னாடி வந்து நின்று இருப்பான்ல. அந்த டைம் அவங்க 2 பேரும் பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுவான். அவளும் நான் ஃப்ரெண்ட் கூட வெளியே இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணிவிடுவான். இங்கே நம்ம செகண்ட் அவன் மெசேஜ் பண்ணதை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு இருக்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்களாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜேவான் கிட்ட நாபி என்ன சொல்கிறா, உன்னோட திங்ஸ்லாம் என் ரூமில் இருக்கல வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத நம்ம செகண்ட் நம்ம இவளை பார்க்க வந்திருப்பான். அப்போ பார்த்துருவான். அதை நம்ம இவனும் பார்ப்பான். யார் ஜேவனும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கூட வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அவனை வெறுப்பேற்றவே போயிடுவான். ஆக்சுவலாக அவன் போயிருக்குது அவனோட திங்ஸ் எடுக்கிறதுக்கு தான். இங்கே பிட்னா குடிச்சிட்டு ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு இருக்க நம்ம நாபிக்கு திரும்ப வந்து அவன் அப்ரோச் பண்ணுவான் கிஸ் பண்ணுற மாதிரி. பட் நம்ம ஹீரோயின் இருக்கால நாபி, அவன் என்ன பண்ணுவா, எதுவுமே வேணான்ற மாதிரி தள்ளிட்டு போயிடுவான். ஸோ அப்போயே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு இவனுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. அந்த திங்ஸில் ஏதோ ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் நம்ம நாபி ஹீரோ வரைஞ்சதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க நாபிக்கு ஹீரோ மேலே நினப்பாவே இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாபி ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருப்பா. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தா நம்ம இவன் மெசேஜ் பண்ணியிருப்பான். அப்போ தான் அவள் பாப்பா நான் வரேன்ட்டு. ஐயோ சாரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் இன்னொரு நாள் பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு அவன் மெசேஜ் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போக நெக்ஸ்ட் டே நம்ம இவன் போயிட்டு ஒருத்தர்கிட்ட புலம்ப, நம்ம ஹீரோயின் ஒருத்தர்கிட்ட புலம்ப, அப்படியே 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம நாபி வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்க்க வந்திருப்பா. எதுக்கு வந்திருப்பான்னா அவனோட வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக விஷ் பண்ண வந்திருப்பா. நிஜமாலே செம்ம வைரலாக போயிட்டுருக்கோம் அவனோட வீடியோலாம். இங்கே நம்ம ஊரில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ பிட்னோட பாய் ஃப்ரெண்ட் வேறு அவன் பேச போவா. பட் அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். என்ன அப்படின்னு கேட்க, இல்லை உனக்கு ஒரு பார்சல் வந்து அது கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நம்ம பிட்னாவோட பாய் ஃப்ரெண்டும் கொடுத்துட்டு போக இங்கே நம்ம ஜியாவுக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு தெரியும்ல அவளுக்கு சாராவை தான் பிடிச்சிருக்குன்ட்டு. இங்கே சாரா நாபிக்கிட்ட புலம்பிட்டு இருப்பா. ஏன் ஜியா எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்றான் அப்படின்ட்டு. நாபி அதுக்கு சொல்லுவா, உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஜியாவுக்கு தெரியும், ஓகேவா? நீ ஜியாவை தப்பாக நினைக்காத, ஜியா எப்பவுமே உனக்காக தான், அவள் உன்னை தான் யோசிப்பா அப்படின்ட்டு நம்ம நாபி நல்ல 4 வார்த்தை சொல்லிட்டு இருக்கா ஆறுதலாக. இங்கே நம்ம இவன் இருக்கான். அவனுக்கு என்னென்னா நம்ம நாபி எப்போ வருவா போவான்னு தெரியாதுல்ல. ஸோ கரெக்டாக அவங்களோட மேடம் வந்துட்டு நாபி கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ப்ராஜெக்டில் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது, ஸோ டீமை இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு நாபி கிட்ட சொல்ல அந்த இடத்துல நம்ம ஜேவனும் இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. டீம் மெம்பர்ஸ் 3 பேர் தானே. ஒருத்தன் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் எஃபர்ட் போடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நம்ம செகண்ட் அவனோட வீடியோஸ்லாம் போட்டு அப்லோட் வந்திருக்கோம்ல, அதுக்கெல்லாம் விஷ் பண்ணி நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சிட்டு இருப்பாள் மெசேஜாக. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். அவன்கிட்ட கால் பண்ணியும் பேசிகிட்டு இருப்பாள். அதெல்லாம் நம்ம ஜே1 பக்கத்தில் இருந்து கேட்டிருப்பான் அவனுக்கு தெரியாத மாதிரி. இவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே சாரா வந்து ஜியா கிட்ட பேசிகிட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு நீ எந்த இதுவும் சொல்லலைல்ல, பட் நீ என்கிட்ட நிறைய மறைக்கிற மாதிரி இருக்குது, நீ என்னை விட்டு தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஜியா சாரா கிட்ட உட்காந்து, எனக்கு ஒன்றுமா சொல்லட்டுமா, உன்னை தான் பிடிக்கும், நான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன், நான் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே நாபியை கூப்பிட்டுட்டு இவன் எங்கேயோ போகிறான், மா போகலான்னு கூப்பிட்டுட்டு அவனும் போயிட்டுருக்கா. பிட்னா அவனோட பாய் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றவே யார் கூடயோ பேசிட்டு சிரிச்சிட்டு கேம் விளையாடுற மாதிரி போகிறாங்க. பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் வேலை பார்க்குற இடத்துக்கே போய் அவனை சும்மா வெறுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம இவனோட ஃபர்ஸ்ட் லவ் வந்தாச்சு. யார் ஜேவனோட ஃபர்ஸ்ட் லவ் வந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு. நாபிக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாபியும் ஏதோ யோசிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கா. பிட்னா அங்கே வேணுன்ட்டே நம்ம பிட்னாவோட பாய் ஃப்ரெண்டை இது ஆர்டர் எடுத்துகிட்டு வா அது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்ற அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த 3 டீம் இருக்குல்ல, 3 பேர் சேர்ந்த டீம், அந்த டீம் மெம்பர் சாப்பிட்ற மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏதோ முடிச்சிடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பிட்னாவோ பாய் ஃப்ரெண்ட் கூட திரும்ப ஒன்று சேர்ந்துட்டா. இங்கே நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் திரும்ப வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இங்கே பார்த்தா நம்ம
நாபியும் செகண்ட் இயரும் பேசிட்டு இருக்காங்க. ஜாலியா வந்து பேசிட்டு காஃபிலாம் வாங்கிட்டு வராங்க 2 பேரும் ஒரே மாரி. அப்போ நாபி ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல நம்ம செகண்ட் ஹீரோ, அதெல்லாம் நாபி கிட்ட காமிச்சுட்டு இருக்க, அவன் என்ன சொல்றா, "உனக்கு ஃபோட்டோகிராஃப் தான் வருதே, ஃபோட்டோகிராஃப்க்கு போயேன்டா" அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம். எல்லாமே வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த மாரி ஒரு ஆர்டரும் கெடைச்சிருக்கு" அப்படின்ட்டு நம்ம செகண்ட் ஹீரோ நாபி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கும் செம்ம ஹாப்பியா தான் இருக்கு. அவங்க 2 பேரும் பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ மழை வருது. இவன் கெளம்பிட்டான். மழையில கொடை புடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் வர, நம்ம நாபி வீட்டாண்டே இவன் நனைஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். "என்ன உனக்கு எவ்வளோ திமிரா?" அப்படின்னு சொல்லிட்டு நாபியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். "உனக்கு என்னடா?" அப்படின்ட்டு நம்ம நாபி கேட்க, "இல்லை உனக்கு தான் வந்து அவன் மேலே அவ்வளோ அக்கறை வந்துடுச்சுல்ல, ஸோ நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு அவன் வேணுன்றதுனால நீ என்ன வேணான்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக நம்ம நாபியை பார்த்து அவன் பேச, நாபிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. "நான் யார் கூட பேசினேன், உனக்கு என்ன வந்தது?" அப்படின்னு நாபி திட்டுறா. "இல்லை எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ அந்த மாதிரி ஆள் தானே, உனக்கு இப்போ நான் வேணாம், உனக்கு அவன் வேணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு நாபியே அவன் ஒரு மாதிரி அசிங்கமாக பேச, நாபிக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. அவனும் அப்படியே அப்படியே நின்றுட்டு இருக்கா. அவள் போய் அங்கே செம்மையாக அழுவுறா. இங்கே இவனும் கிளம்பி போயிட்டான் மழையில் நனைஞ்சிட்டே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.